கத்துக்கலாம். இல்லம்மா, பெண்ணா பிறந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா சமையல் தெரிஞ்சிருக்கணும். பெண்ணா பிறந்தா கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. எல்லாருக்குமே ஜீன்லயே வந்துரும். அப்போ ஜென்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இல்லையா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். எல்லா அம்மாவும் வந்து பசங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் சார். கண்டிப்பா நீங்க சமைக்க வேண்டியதா? ஏன் சமைக்க என்ன? ஹோட்டல் ஓகே. தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டா உன் வயிறு என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். ஏன் மருமக இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நீ உன் உடம்புக்கு எடுத்து நான் எப்படி பாத்துக்க முடியும்? கூட இருந்து எனக்கு சமைச்சு போடுங்க. என்ன சின்ன பழத்தனமா இருக்கிற ஆஸ்கர்? அதிக பிரச்சனை போய் இதுக்கு நானும் சொல்லலையே. நீங்க இல்லாத டைம்ல மட்டும் தான் நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அப்ப உங்க வேலை என்னன்னு தெரியுதா? என்ன சொல்லுதுன்னு புரியுதா இல்லையா? சமயக்காரின்னு சொல்றா. அப்ப நாங்க மட்டும் உங்க வீட்டுக்கு வந்து சமைச்சா அப்ப நாங்க சமையல்காரியா? சபாஷ், சரியான போட். கணவன் வந்து என் புருஷன் பிள்ளைக்கு சமைக்க தெரியும், அவன் இல்லன்னா என்ன பண்ணுவான்? நீ சமை அப்படிங்கிறீங்க. அப்ப உங்க மனநிலை என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சார் எங்க மாமியார் தானே சார், உரிமையா தானே சார் சொல்றோம். ஏன் மருமக தானே சார்? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்கணும்.